ஒன்று நடுத்தர பீட்டா, மிட் ரேஞ்ச் பேட்டா. நீங்கள் படிக்கும்போது, ஒருவருடன் பேசும்போது அல்லது ஒரு விரிவுரையை கேட்கும்போது இந்த அலைகள் உருவாகின்றன. இது ஒரு லேசான விழிப்புணர்வு நிலை. உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய குழுவில் உள்ள அனைவரையும் சந்தித்து அவர்களின் பெயர்களை நினைவில் கொள்ள முயற்சிக்கும்போது இந்த நிலையில் இருப்பீர்கள். இது நல்ல மன அழுத்தம், குட் ஸ்ட்ரெஸ் என்று கருதப்படுகிறது. 2. உயர் வரம்பு பீட்டா, ஹை ரேஞ்ச் பேட்டா. நீங்கள் அதிக மன அழுத்தத்தில் இருக்கும்போது இந்த அலைகள் உருவாகின்றன. கோபம், பதட்டம், விரக்தி, துக்கம் மற்றும் மனச்சோர்வு போன்ற தீவிரமான உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்தும்போது இந்த அலைகள் வெளிப்படும். இதன் அதிர்வெண் மற்ற பீட்டா அலைகளை விட மிகவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் அன்றாட வேலைகளில் மூழ்கி இருக்கும்போது சில சமயங்களில் இந்த ஆல்பா அலைகளுக்கும் மாறுவீர்கள். நீங்கள் ஓய்வாகவும் அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் உணரும்போது இந்த அலைகள் வெளிப்படுகின்றன. நீங்கள் கற்பனை செய்யும்போது அல்லது கனவு காணும்போது, அதாவது உங்கள் கவனம் வெளி உலகத்திலிருந்து உள் உலகத்திற்கு திரும்பும்போது இந்த நிலை ஏற்படுகிறது. உங்கள் மனம் விழித்திருக்கும் ஆனால் உடல் உறக்க நிலைக்குச் செல்லும் அந்தி நேரத்தில், ட்வைலைட் ஸ்டேஜ், இந்த அலைகள் உருவாகின்றன. ஆழ்ந்த தியான நிலைகளிலும் இந்த அலைகள் வெளிப்படும். பொதுவாக ஆழ்ந்த மற்றும் இயர்ஹிட்டலைசேஷன் உறக்கத்தின் போது இந்த அலைகள் உருவாகின்றன. இருப்பினும் சில மாணவர்கள் தியானத்தின் மூலம் இந்த ஆழ்ந்த டெல்டா நிலையை அடைவதை ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். அப்பொழுது அவர்களின் உடல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும், ஆனால் மூளை அதிக ஆற்றலை செயலாக்குகிறது. இதன் விளைவாக அவர்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்தது போன்ற ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை பெறுவதாக கூறுகின்றனர். இதை உயர் உணர்வு நிலை, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் என்று குறிப்பிடுகிறார்கள். வெளி உலகில் நடக்கும் ஒரு நிகழ்வால் அல்லாமல் உள் உலகில் நடக்கும் ஒரு நிகழ்வால். உதாரணமாக, தியானத்தின் போது கண்களை மூடி உள்நோக்கிச் செல்லும்போது மூளை தூண்டப்படும் போது இந்த உயர் அதிர்வெண் ஆற்றல் ஏற்படுகிறது.